என்னமோ தெரியல, இன்றைக்கி காலையிலேருந்தே கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்தது. நான் ஒரு பக்கம் தூங்கி எழுந்துட்டு காஃபி போடலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். வந்தோடனே பாப்பா வந்து எதாவது ஸ்நாக்ஸ் செய்ய சொன்னால், அதனால இன்றைக்கி வெங்காய பக்கோடா தான் பண்ண போகிறோம். இந்த வெங்காய பக்கோடாவுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கூடியே கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூடியே வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்த பிறகு இது கூடயே நம்ம வந்து கொஞ்சமாக உப்புமே சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்ட பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாப்பா சாப்பிட்றதுனால பச்சை மிளகா கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். எப்பயுமே வெங்காயம் சேர்த்தோடனே தண்ணி தெளிச்சிடாதீங்க. ஒரு பக்கம் வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பக்கோடாவுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ சூடாக பக்கோடா போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, ரொம்ப வந்து சிம்லேயும் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா போட்டோடனே வந்து சாப்பிட கொடுத்தேன் பாப்பாவுக்கு. பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வந்து இனிப்பப்பம் தான் பண்ண சொன்னால், நான் தான் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வெங்காய பக்கோடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லிட்டா. பாப்பாவுக்குமே வந்து இந்த வெங்காய பக்கோடா ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த கிளைமேட்டுக்கு நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த வெங்காய பக்கோடாவை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே ஊற்றி வச்சுருந்த பாலும் நல்லா காஞ்சிச்சு. சூடாக காஃபியோட வெங்காய பக்கோடா வச்சு ஈவினிங் சாப்பிட்டோம்.